Hi friends, welcome back to Cars Motor Salman Official. Hi friends, நம்ம கேரேஜில் நீ பார்த்தோம்னாக்கா டொயாட்டா இனோவா கார் வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் வந்துருக்கு. ஸோ அந்த கார் வந்து எந்த அளவுக்கு டிங்கர் ஒர்க் அப்புறம் பெயிண்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அந்த கார் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இனோவா கார். இந்த இனோவா கார் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் இருக்குது. இந்த டிங்கர் ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கு தான் டிங்கர் ஒர்க் இதில். ஸோ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒர்க் பண்ணாக்கா ஃபஸ்ட் இந்த டிங்கர் ஒர்க் பண்ணாங்களே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சாண்டிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ண இந்த இடத்துலலாம் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த டிங்கர் ஒர்க்கில் என்ன ஒரு இதுனாக்கா, ஸோ இந்த பம்பர் இருக்குது பாருங்க. இந்த பம்பர் வந்து கட்டாக இருக்குது. ஸோ இந்த கட்டான பம்பர் வந்து அவங்க எந்த அளவுக்கு டிங்கர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கட்டான பம்பர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் அண்ணா எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. இது என்ன பண்ணுறதுன்னா ஹோல்ஸ் வந்து எல்லாம் போயிருந்தா கம்பி வச்சு அண்ணா என்ன சொன்னாங்க, அந்த கட்டான பம்பர் வந்து அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி வச்சு மெல்ட் பண்ணி அந்த பம்பர் வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கம்பி. ஸோ பாருங்கள் அது எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி அந்த பம்பரில் ஹோல்ஸ் உக்காந்து ஸோ உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃபிட் ஆயிடுச்சு அது. ஃப்ரெண்ட்ஸ், கட்டான பம்பர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிங்கர் ஒர்க்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டெல்லாம் எதுக்குனாக்கா, ஸோ சின்ன சின்ன டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த பேஸ்ட் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன பட்டி பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு. ஸோ அந்த முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா ட்ரை சண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ட்ரை சண்டிங்கில் வந்து அந்த பேஸ்ட் வச்ச இடத்துல வந்து அந்த மிஷின் வச்சு அந்த தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சினா அந்த நைஸ் பண்ணணும். ஸோ நைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு இன்னொரு கோட் வந்து ஸ்பாட் பார்த்து அதுக்கப்புறம் ப்ரைமர் அந்த மாதிரி பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இது இந்த இடத்துல வந்து நம்ம டிங்கர் ஒர்க் இந்த பம்பர் கட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த பம்பர் கட்டான இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீட்டாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபினிஷிங் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ இந்த டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் இன்னும் ஏதாவது ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த செக் பண்ணணுன்னா இது வந்து இதுக்கு ஒரு கோட் வந்து ப்ரைமர் கவர் பண்ணணும். ஸோ இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கார் ஃபுல்லாக பார்த்தோன்னா டல் பண்ணிட்டோம். ஸோ டல் பண்ண இந்த யாரும் நான் இன்னொரு அண்ணாக்குறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த வண்டி வந்து டல் பண்ணியிருந்தோம். ஸோ நீட்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டல் பண்ணியிருக்கிறோம். ஸோ கார் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் ஸ்பாட் பார்க்கணுன்னா ப்ரைமர் ஒரு கோட் கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ப்ரைமருக்கான இந்த மாஸ்கிமெல்லாம் ப்ரைமர் கவர் பண்ணுறதுக்காக வண்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாஸ்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக மாஸ்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து ப்ரைமர் கோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைமர் கோட் பண்ணணுன்னா ஓவர் ஸ்ப்ரே எங்கேயும் நம்ம இந்த பேப்பர் போட்டு மாஸ்கிங் எதுக்காக பண்ணுறோன்னாக்கா, ஸோ இந்த ப்ரைமர் எங்கே ஸ்ப்ரே பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த மற்ற இடத்துல வந்து அந்த மாஸ்க் பண்ணியிருக்க இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெட்லைட்டு, டயரு அண்டு இந்த டோர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த ஒரு பெயிண்ட்டு இந்த ஓவர் ஸ்ப்ரே ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மாஸ்கிங் பண்ணுறது. அவ்வளோதான் ப்ரைமரெல்லாம் அவ்வளோதான் ப்ரைமர் வந்து நீட்டாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஸ்பாட் ஏதாவது இருந்தால் ஸோ செக் பண்ணி ஸ்பாட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டல் பண்ணணும்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் பெயிண்டிங் ஒர்க். அவ்வளோதான் கார் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். ஸோ இந்த டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா பெயிண்டிங் ஒர்க்கு தான். கார் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டல் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னாக்கா ஸோ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாஸ் வந்து மாஸ்க் பண்ணணும். ஸோ இந்த எதுக்காக மாஸ்க் பண்ணுறோன்னாக்கா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஸோ அந்த பெயிண்ட் வந்து அந்த கிளாஸில் ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாஸ்கிங் பண்ணுறோம். மாஸ்கிங் பார்த்தீங்கன்னா கார் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு மாஸ்கிங் பண்ணியிருக்கோம், நீட்டாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். டோட்டலாக கார் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன திருத்தம். வீடியோவில் நீங்கள் வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. சாரி, டிங்கர் ஒர்க் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ பெயிண்டிங் இந்த வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ அந்த வீடியோ எடுக்காத ஒரு ரீசன் வந்து அப்போ நான் வந்து இங்கே இல்லை. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த கார் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கார் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சு. ஸோ அந்த பெயிண்டிங் முடிச்சுட்டு இப்போ ஏன் இந்த மாதிரி தேய்க்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ கார் வந்து பாலிஷ் பண்ணணும். ஸோ இந்த பாலிஷ் பண்ணாக்கா ஸோ பாருங்கள் அண்ணா எந்த அளவுக்கு டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கா, கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷைனிங்காக இருக்கா. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது. இப்போ இருங்க அண்ணன் அந்த சைடு தேய்ச்சின்னுக்குறாங்க. ஸோ அந்த டல் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கார் வந்து பாதி தேய்ச்சாச்சு. சாரி, தேய்ச்சோம் அப்படின்றத விட டல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன் சைடு வந்து டல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ கார் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக தேய்ச்சிருக்காங்க, சாரி டல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான், கார் ஃபுல்லாக நீட்டாக டல் பண்ணியாச்சு. அண்ணா தான் ஃபுல்லாக டல் பண்ணாங்க. ஸோ நாம் வந்து சும்மா இன்னும் வீடியோ தான் எடுத்திருந்தோம். அவ்வளோதான், இப்போ வந்து ரப்பிங். ஸோ ரப்பிங் போடுறாங்க பாருங்கள். ஸோ ரப்பிங் எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுவும் அண்ணா தான் பண்ணுறாங்க. நீங்கள் பானட் தேய்ச்சி எடுத்து வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரப்பிங் இது. இந்த ரப்பிங் அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடமும் ப்ளஸ் அந்த அண்ணா ஷைனிங் வர மாதிரி ரப்பிங் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பானட்டுக்கும் ஸோ இந்த சைடு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இடத்துலையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துல வந்து ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரப்பிங் போட்டாச்சு.
இந்த பேனல் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து டல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஷைனிங்காக இருக்கா. ஸோ எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கார் வந்து நீட்டாக இருக்கும்ன்றதும் ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்கா. அந்த பாருங்கள் அண்ணா பாருங்கள் எந்த அளவு அவங்க நீட்டாக ரப்பிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரப்பிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இப்போ மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அவ்வளோதான், ரப்பிங் ஒர்க் வந்து முடிஞ்சு. இந்த ரப்பிங் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ ஏன் வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ரப்பிங் போட்ட இடம் எப்படின்னாக்கா ஸோ அந்த ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் இருக்கிற இடம் வந்து இந்த தண்ணி இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணோன்னாக்கா அந்த ரப்பிங்கோட எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணோன்னாக்கா அது போயிடும். அவ்வளோதான். இப்போது வண்டி ஃபுல்லாக நீட்டாக எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். டோட்டலாக ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ கார் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. கார் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜில் டொயாட்டா இனோவா கார் வந்து எந்த அளவுக்கு டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கார் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கேரேஜோட டீட்டெயில்ஸ் வேணுன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டொயாட்டா இனோவா எந்த அளவுக்கு நம்ம பெயிண்டிங் அண்ட் பாலிஷ் டிங்கர் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கார் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த கார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம கேரேஜ் எங்கே இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம கிருஷ்ணகிரியில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா வந்து அப்படியே ஒரு சும்மா அப்படியே பார்த்துட்டு கூட நீங்கள் போகலாம். ஸோ நம்ம கேரேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.